ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಂ ವರ್ಧನೆ ಕುಲ ಸಂಪದಂ பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இது கோளாறு பதிகம் என்று சொல்லக்கூடிய பாடல். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்குது? மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். எல்லா ஆலயங்களிலும், சிவாலயங்களிலிருந்து சின்ன ஆலயமாக இருந்தாலும், ஒரு நகரில் ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஆலயத்தில் கூட பஞ்சாங்க படனம் என்று சொல்லக்கூடிய அன்றைய நாளில் பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படிங்கிறது உண்டு. ஏன் அந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறோன்னா, திதிவார யோகஸ்ட கரணம் ஜெய்வ, இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன ராசி, இன்றைக்கி என்ன கரணம், இன்றைக்கி என்ன யோகம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி என்ன திதின்னு எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி என்ன நட்சத்திரமா என்ன நட்சத்திரமாக இருக்கும் தெரியலையே. காலையில் தூங்கி, அதாவது தினசரி கேலண்டரை வீட்டில் பார்க்குறீங்களா? எல்லார் வீட்டில் தேதி கிழிக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. அன்றைக்கி என்ன நட்சத்திரம், அன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரம் எதுவும் இருக்கா, அன்றைக்கி என்ன திதி, மேல் நோக்கு நாளா, சம நோக்கு நாளா, கீழ் நோக்கு நாளா, எப்படி இருக்குது, நம்ம இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதுக்காக தான் இந்த கேலண்டர்லாம் கொடுக்கறது. சில பேர் வீட்டில் கேலண்டர்லாம் மாட்டிருப்பீங்களே, அந்த கேலண்டர்லேயே நிறைய இப்போ நல்ல விஷயங்கள்லாம் கேலண்டர்லேயே வந்துடுது. நல்ல நேரம், ராகுகால யமகண்டம்லாம். அப்போது இந்த ராசிக்கெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு எப்படி இருக்கும். மேஷ ராசிக்கு தான் இப்போ சித்திரை மாதம் மேஷ ராசிக்கு சூரியன் வரப்போகிறார். சூரியன் வர்றது சித்திரை 1 மீன ராசியிலேருந்து மேஷ ராசிக்கு வந்துடுவார். இப்போ மேஷ ராசிக்கு வந்துட்டால் மேஷத்துலேருந்து இருக்கக்கூடிய மற்ற கிரக அமைப்புக்கெல்லாம் எப்படி இருக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, எதில் விழிப்புணர்வோடு இருக்கணும், என்ன செய்யணும், எந்த ஆலயத்துக்கு போகணும், எப்படி பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ஒரு விஷயமும் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஊன் உடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. நம்ம சுவாமி தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனைகள், நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த பஞ்சாங்க படனம் அப்படிங்கிறது, இந்த ஜாதகம், இந்த நம்ம ராசி பலன் பார்க்குறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட தொட்டு வந்தாச்சு. இன்றைக்கும் பாரம்பரியமாக பார்க்குறவங்கெல்லாம் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் வெத்தலை, பாக்கு, பழம், பூ தட்டில் எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போய் ஜாதகத்தோட இன்றைக்கும் குருக்கள்கிட்ட அதை ஒரு பூவோட ஒரு இதோடு கொடுப்பாங்க. சாமி பொண்ணுக்கு கல்யாணம் வரன்னு பார்க்குறேன், வெத்தலை, பாக்கு, பழம், பூ, மஞ்சள், பூ எல்லாமே வச்சு ஜாதகத்தை வச்சு தட்சிணை வச்சு கொடுத்து இன்றைக்கும் பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். இன்றைக்கும் தொட்டு பாரம்பரியமாக இன்றைக்கும் இந்த ஜாதகம் பார்க்கறது, கிரகங்களை வைத்து எப்படி இருக்குது, என்ன கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக சொல்லணும். அதுதான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும். தனுசு ராசி நேயர்களே, மூல நட்சத்திரம் தனுசு ராசி, புராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது. தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது அதிர்ஷ்டம் உன் பக்கம். ஆனால் ஒரு தவறு எல்லாத்தையுமே மாற்றுறது. நீ செஞ்ச சின்ன தவறு அது பெரிய எல்லா விஷயத்தையும் மாற்றுது. ஆனால் உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனால் அந்த தவறுகள் அப்படிங்கிறது இருக்குது. பார்த்துக்கோ எப்படின்றது. நான் சொல்கிற ஒரு விஷயத்தில் உனக்கு புரியும். முன்னோர்களில் பெண் சாபம் உள்ள ஜாதகம் இந்த ஜாதகம். இந்த தனுசு ராசி முன்னோர்களில் பெண் சாபம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. குரு ஆதிக்கம் உள்ள ராசி என்பதால் நல்ல நேரம் தொடங்குகிறது. புதிய வாய்ப்புகள், புதிய பாதைகள் திறக்கும். ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் காரணமாக சில தவறுகள் நடக்கலாம். நிதானமாக செயல்பட்டால் பெரிய உயர்வு உறுதி. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்காது. நார்மலாக என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், புதிய வாய்ப்புகள், புதிய விஷயங்கள். ஏன்னா இப்போ 8ல் வேறு குரு வரப்போகிற, அஷ்டமத்தில் 8ல் குரு உச்சம், 8ல் வருது. ஆனால் கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்யும். குரு ஆதிக்கம் உள்ள ராசி என்பதால் இந்த மாதிரி இருக்குது. காதல், திருமணம், காதலெல்லாம் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லாம் ஃபிக்ஸ் ஆகும். திருமணம் தாமதமாக இருந்தவர்களுக்கு நல்ல அலைன்ஸ் எல்லாம் வரும். தம்பதியர் வாழ்க்கையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும். கணவரெலாம் இப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். உறவினர்களுடன் உறவு மேம்படும். சில பேருக்கு மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு அல்லது உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் உள்ளவர்களுக்கும் மூலம் அல்லது
உத்திராட நட்சத்திர தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு தனது தகப்பனாரை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அப்பா இறந்து போயிருக்கலாம், காலமாக இருக்கலாம், காலமாக இன்னும் 1 வருஷம் ஆகலை ஆகிருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த காணொலி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் 1 வருஷம் ஆகலை. இது என்ன மாதம்? இப்போ வந்து பிரபவ வருஷம் பிறக்க போகிறது. விசுவாசு வருஷத்தில் காலமாயிருக்காங்க அப்படிங்கிறதுல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாமி ஆமாம் சாமி நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருக்குமே சொல்ல முடியுமா இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னு? யாருக்கு நடந்ததோ நம்ம இது பண்ணுறோமோ, யாருக்கு கணிக்கிறோமோ அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அதை நம்ம சொல்லிடுறோம். அதனால் அந்த தகப்பனாரை இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2வது குடும்ப சந்தோஷம், நல்ல நிகழ்வுகள் நடக்கும், பெரியவர்களுடைய ஆதரவுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓகே. வேலையில் தொழில் ப்ரொமோஷன் இருக்கும், சேலரி ஹைக்கு நல்லா இருக்கும், சான்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வெளிநாட்டு வாய்ப்பு நல்லா இருக்கும், பிஸ்னஸ்லலாம் நல்லா எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். இது ரைட் டைம். புதிய திட்டங்கள் வெற்றி தரும். பொதுவாகவே ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் கவனம் தேவை. லிவர் சம்பந்தமானது, தொண்டை சம்பந்தமானது, டாக்ஸின்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி தொண்டை, தைராய்டு சம்பந்தமானது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியும். டிவோர்ஸ் விஷயத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும். புதிய வாழ்க்கை தொடங்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்குது. வியாழக்கிழமைக்கு குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு மஞ்சள் புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்து கொண்டக்கடலை கொஞ்சம் வெத்தலையில் வச்சு, கொஞ்சம் கொண்டக்கடலை வச்சு, ஊற வச்ச கொண்டக்கடலை கொஞ்சம் பாத்திரத்தில் வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி, சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாஸ்டரைய குரு ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி, குரவே சர்வலோகானம் விசேஷே பௌரோகிணம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமஹா ஸ்லோகங்கள்லாம் சொல்லி வழிபாடு செய்தால் சிறப்பு.